வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்துடைய தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் பெருமானுக்கு எந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், அன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் எது, எந்த நெய்வேத்தியத்தை விநாயகர் பெருமானுக்கு படைக்க வேண்டும், அன்றைய தினத்தில் எந்த ஒரு பொருளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும், கோவிலுக்கு விநாயகர் பெருமானுடைய அபிஷேகத்துக்கு எந்த ஒரு பொருளை கட்டாயம் வாங்கி தர வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் பெருமானுடைய வழிபாடானது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. அதிலும் ஆடி மாதம் புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி தினமானது மிகவுமே விசேஷமானது. அன்றைய தினத்தில் பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான கஷ்டங்கள் சங்கடங்களானது நீங்கும், அனைத்து விதமான பிரச்சனைகள் மற்றும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி காரிய வெற்றியானது ஏற்படும். முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கி வழிபாடு செய்து தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் வெற்றியானது நிச்சயம் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று பிள்ளையாரை மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாலை நேரத்தில், அதாவது 6 மணிக்கு மேலாக அனைத்து பிள்ளையார் கோவில்களிலுமே சிறப்பு பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்களானது நடைபெறும். அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய கோவிலுக்கு சென்று பசும் பாலை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும். பசும் பாலை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரக்கூடியது. இதை தவிர நீங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான நெய், தேன், சர்க்கரை, தயிர், சந்தனப்பொடி, விபூதி ஆகியவற்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம். வரக்கூடிய ஆடி மாத தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் பெருமானுக்கு பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்து விநாயகர் பெருமானுக்கு அன்றைய தினத்தில் 11 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. 11 மண் அகல்விளக்கில் பசும் நெய்யை விட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். 11 மண் அகல்விளக்கை கொண்டு தீபம் ஏற்ற முடியாதவர்கள் 1 மண் அகல்விளக்கில் பசும் நெய்யை மட்டுமே விட்டு 11 திரிகளை ஒன்றாக சேர்த்து நீங்கள் விநாயகருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக அன்றைய தினத்தில் பாசிப்பயிர் சுண்டலை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம், அல்லது பாசிப்பயிர் பாயாசத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து செம்பருத்தி மலரை கொண்டு அர்ச்சனை செய்து கட்டாயம் அருகம்புல் மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும், அல்லது அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது. கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது, பணத்தடை, தொழில் தடை, அனைத்து விதமான தோஷங்களை நீக்கக்கூடியது, செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடியது. சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று வீடுகளில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் விநாயகருடைய திருவுருவ படத்தை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் வைக்க வேண்டும். பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும். செம்பருத்தி பூக்களானது விநாயகர் பெருமானுக்கு மிகவும் உகந்தது. செம்பருத்தி பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதை தவிர அன்றைய தினத்தில் விநாயகர் பெருமானுக்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். 11 நெய் தீபங்களை ஏற்றி வைக்கலாம், அல்லது 1 மண் அகல்விளக்கில் 11 திரிகளை ஒன்றாக சேர்த்து நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகர் பெருமானுக்கு அன்றைய தினத்தில் வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் அருகம்புல்லை எடுத்துக்கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அருகம்புல்லை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் அருகம்புல்லை எடுத்துக்கொண்டு விநாயகர் பெருமானுடைய மந்திரமான ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக என்ற மந்திரத்தை 11 முறை அல்லது 21 முறை சொல்லி நீங்கள் இந்த அருகம்புல்லை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அர்ச்சனை செய்த பிறகு விநாயகர் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பச்சை பயிர் சுண்டல் அல்லது பாசிப்பயிர் பாயாசத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இதை தவிர நீங்கள் விநாயகருக்கு நீங்கள் கொழுக்கட்டை, மோதகம், லட்டு இவற்றையும் நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். விநாயகர் பெருமானுக்கு படைக்கப்பட்ட இந்த நெய்வேத்தியத்தை, அதாவது பச்சை பயிர் சுண்டல் அல்லது பாசிப்பயிர் பாயாசத்தை சிறுவயது குழந்தைகளுக்கு நீங்கள் பிரசாதமாக தருவது மிகவும் சிறந்தது. விநாயகர் பெருமானுடைய சிலையை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் பசும் பால், நெய், சர்க்கரை, தேன், தயிர் ஆகியவற்றை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம்.